வணக்க மக்களை, சற்று வெளியான மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. தாவைக்கா பக்கம் ஓடும் அதிமுக நிர்வாகிகளா 6 தொகுதிகளில் இடைத்தேர்தலை புறக்கணிக்க எடப்பாடி பழனிசாமியின் முடிவு என்ன? வாங்க வீடியோவை மூலமாக காணலாம். அதாவது தமிழக அரசியல் வரலாற்றிலே 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் அனைத்து கட்சியில் ஏற்படும் மாற்றம் என்பது தமிழகத்திலே ஒரு புதிய மாற்றத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதா. அந்த வகையில்தான் அதாவது 3வது இடத்துக்கு தள்ளப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்பட்ட பிளவு மற்றும் உட்கட்சி மோதல் நாளுக்கு நாள் தீவிரமடைந்துள்ளதா. அந்த வகையில்தான் அண்மையில் கூட அதாவது தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வேறு கட்சிகள் இணைந்திருப்பதும் அரசியலில் கண்டிப்பாக புதிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது அதிமுகவிலிருந்து 4 எம்எல்ஏக்கள் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்காவில் அவர்கள் இணைந்திருப்பதும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பேரு அதிர்ச்சியாகத்தான் தகவல் வெளியாகி இருக்கிறதா. ஏனென்றால் இப்படி ஒவ்வொருவராக தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு மாற்றுக் கட்சியில் இணைவது என்பது அதிமுக தொண்டர்கள் மட்டத்தில் வரை பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அதிமுகவிலிருந்து அதாவது சாரையாக கட்சியினர் வெளியேறி வருவதால் 6 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலை புறக்கணிக்கும் முடிவை எடப்பாடி பழனிசாமி எடுக்கலாம் என்ற தகவல் எல்லாம் வெளியாகி இருக்கிறது. அதிமுகவின் இந்த முடிவு என்பது எதிர்க்கட்சியில் இணைந்து கண்டிப்பாக அவர் பொது வேட்பாளரை நிறுத்த வழிவகுக்கும் என்று பார்க்கப்படுகிறதா. சட்டசபை தேர்தலிலே முடிவடைந்த 1.5 மாதங்கள் கூட ஆகாத நிலையில் அதிமுகவைச் சேர்ந்த 5 எம்எல்ஏக்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டார்கள். அது மட்டுமின்றி அதிமுகவில் அதாவது மதுராங்கந்தம் எம்எல்ஏ மரகதம் குமரவேல், அம்பாசமுத்திரம் எம்எல்ஏ இசக்கி சுப்பையா, பெருந்துறை எம்எல்ஏ ஜெயக்குமார் மற்றும் தாராபுரம் எம்எல்ஏ சத்யபாமா மற்றும் விராலிமலை எம்எல்ஏயான விஜயபாஸ்கர் ஆகியோர் தங்களின் பதவியை ராஜினாமா செய்திருப்பது அதிமுகவிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறதா. அதாவது இந்த 5 தொகுதிக்கு உட்பட்ட முதல்வர் விஜய் அவர்கள் போட்டியிட்டு வென்ற பின் ராஜினாமா செய்த திருச்சி கிழக்கு தொகுதியிலும் இடைத்தேர்தல் கண்டிப்பாக கூடிய விரைவில் நடக்கும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. ஏற்கனவே அதாவது விராலிமலையை தவிர்த்து 5 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் என்பது ஆயத்த பணிகளை தேர்தல் ஆணையம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. வரும் நாட்களில் விராலிமலை தொகுதியிலும் கண்டிப்பாக தேர்தல் பணிகள் தொடங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதாம். தாவேக்கா ஆட்சிக்கு வந்து அதாவது ஓராண்டுக்குள் இந்த இடைத்தேர்தல் நடப்பதால் அந்த கட்சி கண்டிப்பாக கட்டாயம் வெல்ல வேண்டும் என்பதில் தீவிரமாக இருந்து வருகிறதா. திருச்சி கிழக்கை தவிர்த்த மற்ற தொகுதிகளில் அதிமுகவிற்கு வாய்ப்பு அளிக்கப்படலாம் என்று தெரிகிறதா. இதனால்தான் அந்தந்த மாவட்டங்கள் மற்றும் தொகுதிகளிலிருந்து அதிமுகவினரை சாரையாக தாவேக்காவை இணைக்கும் காட்சிகள் தான் அரங்கேறி வருகிறதா. அது மட்டுமின்றி அதிமுகவில் அடிமட்டத்தையே இந்த இணைப்பு ஆட்டம் என்பது தொடர்ந்திருக்கிறதா. எடப்பாடி பழனிசாமி உன்னிப்பாக கவனித்து வருகிறார். அது மட்டுமல்லாமல் CV சண்முகம் மற்றும் SP வேலுமணி உள்ளிட்டோர் இன்னும் அதிர்ச்சியில் தான் இருந்து வருகிறார்கள். அவர்களுக்கும் இன்று பொறுப்புகள் வழங்கும் எண்ணத்தில் கூட எடப்பாடி பழனிசாமி இல்லை என்றுதான் கூறப்படுகிறதா. இப்படி கட்சிக்குள் ஏறப்பட்ட பிரச்சனையெல்லாம் வைத்துக்கொண்டுதான் மீண்டும் இடைத்தேர்தல் சந்திக்கும் ஒரு தோல்வியை சந்திக்க எடப்பாடி பழனிசாமி தயங்குவதாகவும் அவருக்கு நெருக்கமானவர்கள் பேசத் தொடங்கியிருக்கிறார்கள். இதனால் தான் இந்த இடைத்தேர்தலை கண்டிப்பாக புறக்கணிக்க வேண்டும் என்பதுதான் எடப்பாடி பழனிசாமியின் குறிக்கோளாக இருக்கும் என்று அதிமுக தொண்டர்களிடையே பெரும் அதிர்ச்சி தகவலாக பார்க்கப்பட்டு வருகிறதாம். மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.